மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்திருக்கான ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்கள் மத்தியிலே வைத்து போக விரும்புகிறேன். என் உள்ள கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன். வா, உன் தாயோ தகப்பனோ இல்லை, தேவன் சொல்கிறாரு, நான் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் மாம்சத்தில் இருந்தாங்க. அவங்கள பரிசுத்தமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அவருடைய ஜனமாக இருக்கும்படி அவருக்கு தேவனாய் வெளிப்பட்டிருந்தார். அந்த நாட்கள்லேயே இந்த வார்த்தையை சொல்லி வைக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வேறு விதமாக இருக்கிறோம், ஆவிக்குரியவங்களாக இருக்கிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோம். அவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த செய்தியை நீங்கள் கவனமாக கவனிங்க. சும்மா வாக்கு தத்துவம் வசனம் என்று சொல்லி அதை எடுத்து வைத்து கொண்டு நீங்கள் ஏதாவது சிந்தித்து கொண்டு இருப்பீர்கள், ஆனால் அது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இதை கவனமாக கவனிங்க. ஏசாயா 49:16 அவர் சொல்கிறாரு, இதோ என் உள்ள கைகளில் உன்னை வரைந்து இருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. பார்த்தீங்களா? அவருடைய உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாரா. அவருடைய மதில்கள் சுற்றிலும் பாதுகாப்பு. பொதுவாக ஒரு நகரத்துக்கோ வீட்டுக்கோ பாதுகாப்பு மதில்கள். அங்கே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இவர் தான் அந்த மதிலாகவே இருக்கிறாராம். அவர் சொல்கிறாராம், எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. வேறு அந்நிய ஜனங்கள், வேறு ராஜாக்களோ, இந்த உலகத்தில் இருக்க அந்நிய ஜனங்களோ இவர்களை ஆட்கொள்ளாதபடிக்கு, இவர்களை பிடித்து கொள்ளாதபடிக்கு பாதுகாப்புக்கு தேவனே மதிலாகவும் இருக்கிறார். அந்த மதில்கள் என் கண்முன்னே இருக்கிறதுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 28:15 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொல்கிற ஒரு வார்த்தை இது. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். யாக்கோபுக்கு சொல்கிறாரியா? யாக்கோபு தகப்பனை ஏமாத்துறான், எத்தனை இருக்கிறான், சகோதரனை ஏமாத்துறான். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு வாக்களித்த வாக்கு தத்துவத்தின்படி அவனுடைய சந்ததிக்கு தேவனாக இருக்கிறார். தேவன் அவர்களுக்கு தேவனாக இருக்கிறத வெளிப்படுத்தும்படிக்கு சொல்கிறாரு, நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கைக்குள்ளே அடக்கி வச்சு பாதுகாக்கிறார். அவனை வெளியே தெரியாது, ஆனால் உருவாக்குறார், செய்கிறார். அவனை அதே போல் திரும்பி வர பண்ணினார். அதான் ஆச்சரியம் இல்லையா? இதே போல் தான். ஆனால் இதை பார்க்கிலும் மேலான ஒரு காரியம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட கடந்து போகிறவெல்லாம் இருக்கிறோம். ஐயா, யோசிச்சு பாருங்கப்பா. இங்கே பார்க்குறீங்க, இவங்கெல்லாம் மாம்சத்தில் இருந்த ஆபிரகாமின் சந்ததி. இன்னும் சொல்கிறார் உபாகமம் 7:8, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அவ்வளோதான், சொந்தம், ஒரு ஜன கூட்டம். ஆனால் நாம் அப்படி இல்லை. ஒவ்வொருவரையும் தனித்தனியே பறக்க எடுக்காரு. ஒவ்வொருவருக்குள்ளும் புதிதான மனுஷனாக ஆக்குறாரு. இருதயத்தை புதுப்பிக்கிறாரு, ஆவியை புதுப்பிக்கிறாரு. ஹலோ, ஒரு பழைய மனுஷனை எல்லாம் மாற்றி போட்டு புது சிருஷ்டியை மாற்றி குமாரனே நமக்குள்ளே கொடுத்து ஆவியானவரை உள்ளே கொடுத்து அவரும் பிதாவும் நமக்குள்ளே தங்குகிறவராக இருக்கிறாரு. அப்போ அவருடைய கையின் கிரியை எப்படி இருக்கும் பாருங்கள். வரைந்து வைத்து செய்கிற ஒரு காரியம், கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வீடு கட்டுறவங்க செய்கிறது போல் அவரே நம்மளை கட்டி எழுப்புகிறார். எரேமியா 31:3 பார்த்தீங்கன்னா, அல்லாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். அதான் தேவன் செய்த அன்பு. அவருடைய அன்பின் கிரியை தான் அந்த ஜனம் அந்த நாட்களில் அவங்கள காப்பாற்றி பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கடத்தி கூட்டி கொண்டு வந்தார். இன்னும் பார்க்குறீங்க, இது புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்ப்போமே. ஆனால் இங்கே யோவான் 3:16 சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
அதான் சொல்ற, உள்ள கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். அவருடைய பிதாவுடைய கிரியை குமாரன் வழியாக, ஆவியானவர் வழியாக, தம்முடைய வேத வசன வார்த்தைகளின் வழியாக நம்மை வணைந்து எடுக்கிறார், பாதுகாக்கிறார். இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு உண்டு, உருவாக்குகிற தன்மை உண்டு. இதெல்லாம் எப்படி செய்கிறார் பாருங்கள். ரோமர் 5:8 பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பார்த்தீங்களா, நம்ம பாவிகளாக இருக்கும்போதே அவர் ஏற்கனவே மரிச்சிட்டார், நமக்காக மரித்து அந்த அன்பு நமக்குள்ளே விளங்கப்படுகிறார். இப்போ என்ன செய்கிறார் பாருங்க, இன்னும் இருக்குது. எபேசியர் 2 4-5 வசனங்கள் வாசிச்சிங்கன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், குறைவே இல்லை இரக்கம். ஐஸ்வர்யம் அப்படின்னா அளவிட முடியாத, அளக்க முடியாத, அதான் அர்த்தம். அதில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கையின் கிரியை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது கிடையாதுப்பா. ஆபிரகாமுடைய சந்ததிக்கெல்லாம் இது கிடைக்கல. கவனமாக கவனிங்க, நமக்கு இது கிடைச்சிருக்கு. அப்போது அவருடைய உள்ள கையில் அப்போ எப்படி வரைந்து நம்மளை கொண்டு வருகிறார் பாருங்கள். அவருடைய கரத்தின் கிரியை நாம் எப்படி இருப்போம், எப்படி இருக்கணும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? இது இந்த கடைசி காலம், ஆட்டம் பாட்டத்தில் இருக்கிறாங்க. தேவனை அறிகிற அறிவில் இன்னும் அதிகமாக கடந்து போக வேண்டி இருக்குது. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அவருடைய பிள்ளை, அவருடைய கரத்திலே இருக்கிறோம். இல்லை நிறையா இருக்குதுயா. இன்னும் சொல்கிறாரு 126 சங்கீதத்தில், தொடர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. யாக்கோபுக்கு சொல்லலை இந்த காரியங்கள்லாம். இஸ்ரவேலா உள்ள மாறும்போது தான் இது அவங்களுக்கு கிடைக்கிது. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இஸ்ரவேலே கனி கொடுக்கிறவனாக இருந்தால் தான் வளரணும். உள்ள அவருடைய கரத்தின் கிரியில் நாம் வளர்ந்து வெளிப்படும் போது தான் பெரிய காரியமாக இருக்கும். அதை நம்ம பார்க்க முடியும். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவை காக்கிறாராம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது. 121:8 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். உலகத்தில் நீ எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஒவ்வொரு நாளும் நீ கால் எடுத்து வைக்கிற எந்த இடமா இருந்தாலும், திரும்பி வருகிற இடமா இருந்தாலும், எல்லா இடத்துலையும் போக்குவரத்திலும் நீ பரிசுத்தவானாக இருக்கும்படி, நீதிமானாக இருக்கும்படிக்கு, பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நீ பங்கடையும்படிக்கு, அதை இழந்து விடாதபடிக்கு உன்னை காப்பார். சும்மா காரில் எழுதி போட்டால் காணாது, போக்கை வரத்தையும் கர்த்தர் காப்பார்னு சொல்லி. இதுதான் உண்மை. அதுலேயும் லூக்கா 12:6 வாசிச்சிங்கன்னா, 2 காசுக்கு 5 அடைக்கலாக்குருவிகளை விற்கிறார்கள் அல்லவோ, அவைகள் ஒன்றாகிலும் தேவனால் மறைக்கப்படுவதில்லை. வெறுமனே 2 அடைக்கலாக்குருவி குஞ்சுகளை விற்கிறாங்க, ஆலயங்களில் விற்கிறாங்க. அது 5 குருவி 2 காசுக்கு, அதாவது விலை ரொம்ப சீப் ரேட்டில் அதை வாங்கி காணிக்கை ஒப்பு கொடுக்க வருவாங்க. நல்லா கவனிங்க. அந்த அடைக்கலாங்குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஏன் தெரியுமா? இந்த அடைக்கலாங்குருவிக்கு அவருடைய பீடங்களில் அண்டையில் வீடு கிடைச்சது, கூடு கிடைச்சிருக்கு. அவருடைய பீடங்கள், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானவர், பலியிடப்பட்டவர், அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவர், அவருக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஆகவே இந்த விசேஷத்தை அடைக்கலாங்குருவியாய் நாம் இருக்கிறபடினாலே இன்னும் நிறைய பாதுகாப்பு இருக்குது. ஆனாலும் அவர் எப்படி நம்மளை மறப்பாரா? அந்த அடைக்கலாங்குருவியே மறைக்க மாட்டாராம். நம்ம எப்படி மறப்பார்? மறப்பதில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதான், லூக்கா 12:7. ஆகையால் பயப்படாதீர்கள், இதை ஒருவனும் உங்களை பிடிக்க எடுக்க முடியாது. தேவையில்லாத ஒன்று தான் அது.
ஆனாலும் நம்ம சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வரக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு பாதுகாப்பில் இருக்காராம் அவர். அநேகம் அடைக்கலாங் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். இந்த நிலைக்கு வந்தால் தான் நீங்கள் உண்மையிலேயே உள்ளான மனுஷனில் புதுப்பிக்கப்பட்டு புது இருதய உடையவர்களாய் புதிய ஆவி உடையவர்களாக உள்ள இயேசு கிறிஸ்து தங்கி இருக்கிறதையும் ஆவியானவர் உள்ள வந்து நமக்குள்ளே தங்கி இருக்கிறதையும் அறிந்து வாழ்கிற வாழ்க்கையில் வாழும்போது தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். சும்மா மாம்ச பிரகாரம் இருந்துக்கிட்டு திருவிழாக்கள் கொண்டாடிக்கிட்டு ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்துமஸ் அது இதுன்னு கொண்டாடி வருகிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்டவங்க இந்த வார்த்தையை எடுத்து சொல்லுகிறதுனால பிரயோஜனமே இல்லை. அந்த பாதுகாப்பு கிடைக்காது. நல்லா கவனிங்க, அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்க தெரியணும். 1 பேதுரு 5:7 சொல்கிறாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எப்போ நம்ம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோமோ, எப்போ நீதியின் மேல் நீதி அடைகிறோமோ, எப்போ கனிகளை அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த நாட்களில் தான் அவருடைய விசாரிப்பு நம்ம மேலே அதிகமாக இருக்கும். பிதாவானவருடைய விசாரிப்பு, குமாரனானவருடைய விசாரிப்பு, ஆவியானவருடைய விசாரிப்பெல்லாம் அதிகமாக இருக்கும். இன்னும் பார்க்குறீங்கன்னா, தேவனுக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது சகலமும் நமக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உலக பிரகாரமாக நிறைய காரியங்களுக்காக வேண்டி நீங்களும் நானும் பயந்துக்கிட்டே இருந்தனா பிரயோஜனமே இல்லை. தேவனை அதிகமாய் நாம் தேடுகிறவர்களாக இருக்கணும். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அவர் நம் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, திகையாதேன்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால், இந்த பூமியில் ஜீவிக்கிற நாட்களில் இந்த மாம்சத்துக்கு நாம் அடிமையலாய் இராமல் ஆவிக்குரியவர்களாக இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, உலக பொருளுக்கெல்லாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ள கைகளில் நாம் இருக்கிறதையே பார்க்கலாம். நாம் இருக்கிறத காய்ப்பார், வெளிப்படுத்துவார், பார்க்க முடியும். அவர் உருவாக்குவார். நம்ம அதான் சொன்னார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆவி ஆத்மா இருதயம் மனதெல்லாம் ஒன்றா கூடி எப்படியாயும் இந்த பாவ சரீரத்தை கர்த்தருடைய வீடை ஆக்கிடணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நடக்காது. அவருடைய கை, அவருடைய கையின் கிரியை, வலதுகரம் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் வந்து நமக்குள்ளே கிரியை செய்வாங்க. ஆச்சரியமாக இருப்பீங்கப்பா, பயப்படாத. நீ இதுவரைக்கும் நிறையா காரியங்கள்லாம் தாமதமாகிருச்சு, எனக்குள்ளே விரும்பினதெல்லாம் நடக்கலைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கலாம். முதலாவது உனக்குள்ளே இந்த காரியங்களை தேடு. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் அவருடைய கரத்தில் அடங்கியிருந்து தேவனுக்குள்ளாக கடந்து போகத்தக்கதாய் நாளே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறனால அந்த அனுபவங்கள்லாம் உள்ள தேடுங்க. தேடும்போது அவருடைய கரத்தின் கிரியைகள் அதிகமாக உங்களுக்கு வெளிப்படும். எல்லா காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாட்களிலும் அப்பா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்கள் மாம்சத்தில் இருந்த ஜனங்களையே நீர் எவ்வளவாய் பாதுகாத்தீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோப்பா. உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை அறிந்திருக்கிறோப்பா. அதை பார்க்கலும் மேலாய் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்பா, நீர் உம்முடைய குமாரனை அனுப்பி இந்த பூமியில் எங்களை எல்லாம் அழைத்து தெரிந்து கொண்டீரே. அவரோடு கூட நாங்கள் உம்மிடத்தில் கடந்து வரும்படிக்கு நாங்கள் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு உம்மிடத்தில் கடந்து வரும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருக்கும்படிக்கு அப்பா எங்களுக்கு கொடுத்துருக்கிறீரே. நாங்களும் இந்த நாளில் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பலப்படுத்தப்பா. கேட்ட இந்த சத்தியத்தின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரத்தின் கிரியையாய் இருக்கும்படிக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாய் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். கர்த்தரும் அருமையற்றவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 111017795101.
branch code 00859, IFS code SBIN 0000859, MICR code 627002011, SWIFT code SBI NIN BB 469.